வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு நாராயணசாமி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. ராகுல் காந்தி எங்க இருக்கார்? அவர் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் நிறைய சிரமப்பட்டு நிறைய எல்லா பகுதிகளுக்கும் போய் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அதற்கு பிறகு பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்றது. அதுக்கு காரணம் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இந்த இள வயதில் ராகுல் காந்தி அவர்கள் அவர் தலைமை பொறுப்பு அன்னை சோனியா காந்தி தலைமையில் அவர் துணைத் தலைவராகி அவர் பொறுப்பெடுத்து தேர்தல் பணிகளை புரிஞ்சார். வெற்றி பெற முடியாததுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, நாங்கள் எல்லாருமே காரணம். காங்கிரஸ் கட்சியோட அனைத்து தலைவர்களும் காரணம். அதற்கு பிறகு இப்பொழுது அன்னை சோனியா காந்தியிடம் கூறிவிட்டு அவர் அதாவது காங்கிரஸ் கட்சியில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் சிந்திக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கார். எங்க போயிருக்காருன்றதே சொல்லாம ரகசியமா வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை விமர்சனம் பண்ணுறதோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதோ சரியில்லை. ஏன்னு சொன்னால் எல்லா மனிதருக்கும் உழைக்கிறவங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு உரிமை உண்டு. அவரை காணல அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய விஷம வேலை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய விஷம பிரச்சாரத்தெல்லாம் முறியடிக்கிற சக்தி காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. நாடாளுமன்றம் நடக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் தீவிரமா பங்கேற்று பேச வேண்டிய தலைவர், ஒரு எதிர்கட்சிகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் நாடாளுமன்றம் நடக்கும்போது நான் சுய பரிசோதனை செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி எங்க போயிருக்கிறாருன்னே சொல்லாம போறது ஒரு தலைமை கழகா? நாடாளுமன்றம் நடக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நியதி, அதை நான் மறுக்கலை. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரு நாள் கூட அவருடைய சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கல. அதனால் நரேந்திர மோடி பொறுப்பு இல்லாதவர்னு சொல்ல முடியாது. டெல்லியில் இருந்துக்கிட்டே பாராளுமன்றத்துக்கு வரல நரேந்திர மோடி அவர்கள். ராஜ்யசபா 15 நாட்கள் நடக்கலை. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் நரேந்திர மோடி? அதனால இவர் ஓய்வு பெறதுக்காக போயிருக்காரோ அல்லது சுய பரிசோதனை சொல்ல போயிருக்காரோ அது அதாவது எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சில காலம் வெளியில் போகிறது உண்டு. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அவர் பெரிய பதவியில் இல்லை, எம்பியாக இருக்காரே தவிர அவர் அமைச்சராக இருந்து வெளியே போயிருந்தா அந்த கேள்வியை கேட்கலாம். 542 பாராளுமன்ற உறுப்பினர்களை 542 பேரும் பாராளுமன்றத்தில் ஆஜராவதில் வர்றதில்லை. கட்சி தலைமை அனுமதியோட போறதா நீங்க சொன்னா கூட கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. கட்சியை எப்படி நடத்துறது, கட்சியை அடுத்த எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போறது அப்படின்றதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு பல தலைவர்களோட. அதன் காரணமாக ஒரு எரிச்சல்லையும் வெறுப்புலையும் தான் இப்படி போனாருன்னு ஒரு கருத்து சொல்றாங்களே. இல்லை, அது மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் முரண்பாடான கருத்துக்கள், கொள்கையை எப்படி கொள்கையை வகுக்கணும், கொள்கையை எப்படி செயல்படுத்தணுன்றதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் பாரம்பரியமாக இருந்திருக்கு. அதாவது 2 பேரும் எய்ம் பண்றது, 2 பேரும் எந்த எல்லை அடையணுன்றதுக்கு எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான். ஆனா பல ரூபத்துல யோசனை பண்றாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் கமல்நாத், அஸ்வினிகுமார் போன்றவர்கள் கூட ஒரு பிரச்சனையை துணைத் தலைவர்கிட்ட ராகுல் காந்தி கிட்ட போய் சொன்னோம்னா இல்ல இது அகில இந்திய தலைவர் தான் முடிவு செய்யணும்னு சொல்றாரு. அகில இந்திய தலைமையிட்ட பேசுறப்போ துணைத் தலைவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. இந்த இரட்டை தலைமை இருக்கிறது மாதிரியான ஒண்ணு சிக்கலாக இருக்கு. ராகுல் காந்தி தலைமை பதவிக்கு வரணும் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி தோற்ற பிறகு கட்சிக்குள்ள பலவிதமான நெருக்கடி இருக்கிறது, இது மூலமா வெளிப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? அது நெருக்கடி கிடையாது உங்களுக்கு. அதாவது நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிறேன். பல முறை நான் அன்னை சோனியா காந்தி சந்திச்சு பேசியிருக்கிறேன். அதாவது நான் மாநில பொறுப்புகள் சம்பந்தமா, மாநில பிரச்சனைகள் சம்பந்தமா அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து அவர்கிட்டையும் பொறுப்புகளை மாநிலத்தினுடைய நிலைமை, அரசியல் நிலவரத்தை அவருக்கு விளக்கமாக கூறியிருக்கிறேன். அதாவது எந்த முடிவு எடுத்தாலும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற மூத்த தலைவர்கள்லாம் கலந்து தான் அம்மா முடிவு எடுப்பாங்க. அதே போல் தலைவர் ராகுல் காந்திகிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அவரும் மற்றவங்களை கலந்து தான் முடிவு எடுப்பார். இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சியில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இப்போ தலைமையாக இருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை மாற்றங்கள் மிக சுமூகமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால் இதில் மூன்றாவது ஆளுக்கு எந்த வேலையும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும்
தலைவர் ராகுல் காந்தி தலைவரா வரணும்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணா எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. தலைமை மாற்றம் சுமூகமா நடந்திருக்கு கடந்த காலத்துல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அது மாதிரி ஒரு தலைமை மாற்றம் வருவதற்கான காலம் கணிஞ்சிருச்சு. இந்த ஏப்ரல் மேல நடக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல ராகுல் காந்தி தலைவரா பதவியேற்பார் அப்படின்ற ஒரு செய்திகள் உலாவற நேரத்துல அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தலைவர் ராகுல் காந்தி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வரணும்னு சொல்லி ஏகமனதாக கருத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் அதை முடிவு பண்ணுறதுக்கான ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். அந்த முடிவு ஏப்ரல் மாதத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம் நடக்கும்பொழுது, பொதுக்குழு நடக்கும்பொழுது முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவு வரை கொஞ்சம் பொறுத்துக்கின்னு இருங்க. அப்ப ஏப்ரல் மாதம் மே மாதத்துல ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் கொண்டனாகி என்னுடைய விருப்பம் வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து தலைமை பொறுப்பை அன்னை சோனியா காந்தியினுடைய அறிவுரையோடு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து முடிவு பண்ண வேண்டியது காரிய கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களும் முடிவு பண்ணணும். ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கிற காங்கிரஸ் கட்சியோட செயற்குழுவில் ராகுல் காந்தி தலைவரா வரணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை நீங்க முன்மொழிகிறீங்க, உங்க விருப்பத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் கேப்டன் அமரீந்தர் சிங் பஞ்சாப் மாநில முதலமைச்சராக இருந்தவர், பஞ்சாபுடைய காங்கிரஸ் தலைவர், அவரை போன்றவர்கள்லாம் சோனியா காந்தியை தலைவராக நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற கருத்துக்களையும் பார்க்க முடியுது. ராகுல் காந்தி வரணும், தலைவராக பொறுப்பேற்கணும் அப்படின்றதுல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இரண்டுபட்ட நிலை கட்சிக்குள்ள இருக்கிறது மாதிரி தெரியுது. இல்ல இது ஆதரவு எதிர்ப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு மாற்று கருத்து காங்கிரஸ் கட்சியில உண்டு, எந்த காலத்திலும் உண்டு. ஒரு சிலருக்கு சில கருத்து இருக்கும், இன்னொரு சிலருக்கு இன்னொரு கருத்து இருக்கும். அதாவது அது முடிவு பண்ண வேண்டியது குழு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டத்தில் பொதுக்குழுவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி உறுப்பினர்கள் என்ன முடிவு பண்ணாங்களோ அந்த முடிவை ஏற்றுக்குவோம். தனிப்பட்ட கருத்து எனக்கு இருக்கு, தனிப்பட்ட கருத்து அமரீந்தர் சிங்குக்கு இருக்கு. ஆனால் முடிவு பண்ண வேண்டியது அந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த குழு தான் முடிவு தான் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ராகுல் காந்தி துணைத் தலைவராக வந்தபோது ஏகோபித்த அளவில் ஒரு மனதா எல்லோரும் அவரை வரவேற்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்ப அப்படியான ஒரு நிலைமை இல்லாம அவரால் ஒரு சிறந்த தலைமையை தர முடியுமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சாராருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது மாதிரி தெரியுது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் கூட நெருங்கி பழகணுன்ற முறையில் அவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து, அவர் வந்து இந்த நரேந்திர மோடி மாதிரி தினமும் 4 ட்ரெஸ் மாத்துறவர் கிடையாது. காலையில் ஒரு ஜிப்பாவும் ஒரு ஷர்ட்டும் போட்டாருன்னா இரவு வரைக்கும் அது மலைவாழ் மக்களை சந்திச்சாலும் சரி, ஆயுதிராவிட மக்களை சந்திச்சாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, அந்த தூடி அழுக்கா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் வந்து அந்த மக்களோட ஒன்றி இருக்கணும்னு நினைக்கிறவர். அதாவது இந்திய நாடு எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்ததுன்னு நினைக்கிறவர். அதனால வந்து அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு தலைமை பொறுப்பை அன்னை சோனியா காந்தியோடைய ஆட்சியோட ஏற்றா கண்டிப்பா இந்த நாட்டில் வந்து நம்ம ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்னுடைய கருத்து. சோனியா காந்தி ஆக்டிவா இருக்கும் போதே அவரை தலைவராக கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி தலைவராகிற பட்சத்தில் சோனியா காந்தி அவர்களோட ரோல் என்னவா இருக்கு? எப்பயுமே ஒரு அரசியல்ல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ரோல் அட்வைசர் ரோலா இருக்கும். வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. சோனியா காந்தி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர். 16 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இதுவரைக்கும் எந்த தலைவரும் இருந்ததில்லை. அந்த காலத்தில் இருந்து இப்போ வந்து 17வது ஆண்டு இப்போ நடக்குது அவங்களுக்கு. அன்னை சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களும் தலைவர் ராகுல் காந்தி வந்து பொறுப்பு ஏற்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால மாற்று கருத்து இல்லை, காங்கிரஸ் கட்சியில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு, ஒரு கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி காங்கிரஸ் இப்ப தத்தளிக்குதுன்னு சொல்லலாம். அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா இந்திரா காந்தி அம்மா தோல்வி விட்ட போது கூட இந்த கேள்வி வந்தது. ஆனால் இந்திரா காந்தி வந்து ஒரு ஃபீனிக் பறவை மாதிரி மேலே வந்தாங்க. அதனால வந்து காங்கிரஸ் கட்சியில் எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த காலத்திலையும் அதாவது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் வந்தது கிடையாது. அதாவது காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் நாங்கள்லாம் சுதந்திரமாக செயல்படுற கட்சி காங்கிரஸ் கட்சி. தலைமைக்கான நெருக்கடி இல்லை, கேப்டன் இல்லாத கப்பல் இல்லை, அது கிடையாது. சோனியா காந்தி அம்மா தலைமையில் 14 அரசியல் கட்சிகள் போனாங்கன்னு சொன்னாலே காங்கிரஸ் கட்சி மீது மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே நம்பிக்கை வச்சிருக்கு. சோனியா காந்தி மேல வச்சிருக்கு, காங்கிரஸ் கட்சி மேல வச்சிருக்கு. அதுதான் அர்த்தம். நில கையகப்படுத்துற சட்டம் தான் இப்ப பெரிய சர்ச்சைக்குரியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எதிர்ப்புல உறுதியா இருக்கு. ஆனால் அரசாங்கமும் கூட
அவசர சட்டத்தை திரும்ப பெறுற பேச்சுக்கு இடம் இல்லை, இது காலாவதி ஆனாலும் மீண்டும் ஒரு அவசர சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு உறுதி காட்டுற ஒரு தன்மையை பார்க்க முடியுது. மத்திய அரசாங்கம் ஏன் இதில் இவ்வளவு உறுதி காட்டுறாங்க? காங்கிரஸ் கட்சி ஏன் அவங்களோட நேரடி விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிற போது அந்த விவாதத்தை தவிர்க்குது? அதாவது உங்களுக்கு இந்த நில ஆய்வு சட்டம் கொண்டு வந்தது 2013. அதாவது விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் 3-4 முக்கிய அம்சங்கள். ஒன்று வந்து கிராம பகுதியில் இருக்கிற நிலத்தை எடுத்தால் மார்க்கெட்டு நிலவரத்தில் இருக்கிற விலையை விட 4 பங்கு கொடுக்கணும். நகர பகுதியில் 2 பங்கு அதிகமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது விளை நிலங்களை எடுக்கக்கூடாது, தரிசு நிலங்களை எடுக்கணும். அரசாங்கத்து நிலங்கள் தான் முதலுக்கு, அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். 3வது, நீங்கள் நிலங்களை எடுக்கும் பொழுது சுமார் 80% கிராம பஞ்சாயத்தினுடைய ஒப்புதல் வேணும். தனியார் நிலத்தை நீங்கள் எடுக்கணும்னா அந்த ஒப்புதல் இல்லைனாக்கா கொடுக்க முடியாது, அந்த நிலத்தை எடுக்கக்கூடாது. இது 3வது. 4வது, அந்த நிலத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த நிலத்தினுடைய ஒரு பகுதியில் அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு, அந்த விவசாயி குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். தொழிற்சாலை ஆரம்பித்தா, தனியார் தொழிற்சாலை ஆரம்பித்தா அவங்களுக்கு அந்த தொழிற்சாலையில் அவங்க குடும்பத்தில் இருக்கணுக்கு வேலை கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சுமார் 20,000 ரூபாய் அளவில் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது அவங்க வாழ்வுக்கு ஜீவாதாரத்துக்காக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம். இப்போ அது வந்து துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மத்திய அரசாங்கத்துடைய கட்டுமான பணிகள், இதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் ஒரு புதுமை என்னன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டாடும் போது முழுமையாக ஆதரிச்சது இந்த பாரதிய ஜனதா கட்சி. நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது தனியாருக்கு நிலம் எடுக்கும்பொழுது குறிப்பாக இந்த பஞ்சாயத்தினுடைய அனுமதி, 80% பஞ்சாயத்தினுடைய அனுமதி தேவையில்லை, விளைநிலங்களை எடுக்கலாம், தனியாருக்கு அரசாங்கமே நிலத்தை ஆர்ஜிதம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள், வேலை வாய்ப்பு, இடம் கொடுக்கறது, இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. இதைத்தான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது. ஆனால் இப்போ நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவங்க வந்து முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாக இருக்கிற காரணத்தினால இந்த நில ஆய்வு சட்டத்தை பல மாற்றங்களை கொண்டு வந்து பெரும் பண முதலைகளுக்கும் தொழிற்சாலை அதிபர்களுக்கும் சாதகமாக அவங்க செயல்படுறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அவங்க வந்து நம்ம அதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி 2014 பாராளுமன்ற தேர்தலில் முழுமையாக அவங்கள அந்த கட்சியை ஆதரித்து எல்லா உதவியும் செய்தது இந்த தொழிற்சாலை அதிபர்கள். அதுக்கு பிரதி அனுகூலமாக இதை செய்கிறாங்கன்றது என்னுடைய எண்ணம், கருத்து. ஆனால் அவங்க இப்போ காங்கிரஸ் கட்சியை பார்த்து நரேந்திர மோடி அரசு சொல்றது, எங்கள் மீது வேண்டுமென்றே ஒரு அவதூறை பரப்புகிறார்கள், வளர்ச்சிக்கு குறுக்க நாடு வளரணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதற்கு குறுக்க காங்கிரஸ் நிற்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது விவசாயிகளை நசுக்கிட்டு வளர்ச்சி இந்த நாட்டுக்கு தேவையில்லை. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய, முறையா கொடுக்க வேண்டிய சலுகைகளை, அவர் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க போறோம். அதாவது தனியாரை பொறுத்த வரைக்கும் தனியாருக்கு இடத்தை ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த அரசாங்கத்துக்கு? தனியார் அவங்க நிலம் வாங்கி அவங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கு அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த லாபத்தில் வந்து அந்த விவசாயிக்கு பணம் கொடுப்பாங்களா? அதனால வந்து நாங்க எதிர்க்கிறது என்ன, தனியாருக்கு ஏஜென்ட்டாக நரேந்திர மோடி அரசு செயல்படக்கூடாதுன்னு சொல்றோம். அரசாங்கம் சொல்வது மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இந்தியாவை உலகத்தினுடைய உற்பத்தி கேந்திரமா மாற்றணும், அப்படி ஒரு தொழில் அளவுல மிகப்பெரிய வளர்ச்சி வேணும்னா இந்த சட்டம் கட்டாயம் நிறைவேற்றப்படணும், இதை பற்றி தேவையில்லாமல் காங்கிரசும் மற்ற எதிர்க்கட்சிகளும் பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள் நரேந்திர மோடி சொல்றாரு. ஏன் சார் மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்து துணியை கொண்டு வந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து டெய்லரை கொண்டு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு சூட்டு போட்டு, ஒபாமா வந்து அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் வரும்போது அவர் முன்னால் உட்காந்து நரேந்திர மோடி பேசுறாரு. அவர் மேக் இந்தியாவை பத்தி பேசலாம், மேக் இன் இந்தியாவை பத்தி பேசலாமா? நீங்க சொல்லுங்க. அதாவது மேக் இன் இந்தியானா என்ன அர்த்தம்? இந்திய நாட்டில் பொருளை உற்பத்தி செய்யணும், அதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொன்னா தரிசு நிலங்கள் பல லட்சம் ஏக்கர் இருக்குது இந்த நாட்டில், பயன்படாத நிலங்கள் இருக்கு, அரசாங்க நிலங்கள் இருக்கு, அதை எடுங்க. 3 போகம் விளையிற இப்ப நாட்டில் வந்து நமக்கு போற போக்குல இந்த நிலம் வந்து எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க ரியல் எஸ்டேட் கொடுக்குறீங்க, ரியல் எஸ்டேட் அதிகாரி கொள்ளை அடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க,
அதே போல பெரிய தொழிற்சாலை அதிபர்கள் வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது கொடுக்குறீங்க. விவசாயிகளை நசுக்கி பல தொழிற்சாலை அதிபர்களுக்கு இந்த அரசு ஆதரவாக இருக்கிறது தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க எப்படி சொன்னாலும் அதிமுக வேறு காரணத்தை சொல்கிறது. நாங்க இதுல ஒரு திருத்தத்தை கொடுத்தோம். தனியார் மருத்துவமனைகள், தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு நில ஆர்ஜிதம் செய்து கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொன்ன திருத்தத்தை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தரக்கூடிய வகையில இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி மாநிலங்களை மதிக்கல, மாநில உரிமைகளை மதிக்கல, ஆனால் மோடி அரசாங்கம் மதிக்கிறது அப்படின்னு சொல்லி இதை ஆதரிக்கிற ஒரு போக்கை பார்க்கிறோமே. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது எதிர்த்தாங்க. அதற்கு பிறகு இவங்க திருத்தம் கொண்டு வரும்போது, அதாவது இப்போ நரேந்திர மோடி அரசு திருத்தம் கொண்டு வரும்போது இந்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு விரோதம்னு சொன்னாங்க. அதாவது இதில் ஒரு அம்சம் மட்டும் இல்லைங்க. அதாவது தனியார் மருத்துவமனைக்கும் தனியார் கல்விக்கூடங்களுக்கும் இடம் வந்து அரசாங்கம் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்றது மட்டும் இல்லை. அதாவது தனியார் தொழிற்சாலையில் கொடுக்கறதா நாங்கள் எதிர்க்கிறோம். பெரிய அளவில் எதிர்க்கிறோம். தனியார் கல்விக்கூடங்கள், தனியார் மருத்துவமனை கொடுக்கறத நாங்கள் எதிர்க்கிறோம். அதாவது மருத்துவமனை கட்டுறவங்க அல்லது கல்விக்கூடம் கட்டுறவங்க சொந்தமாக வாங்கி கட்டிட்டு போடணும்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த தொழிற்சாலை அதிபர்கள் அதுக்கு வந்து அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் தொழிற்சாலைகளுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் நிலம் எடுத்து கொடுக்கறத ஏற்றுக்கிறாங்களா? அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல அரசியல் காரணங்களுக்காக நரேந்திர மோடி அரசோடு சுமூகமான உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணை மூடிக்கினா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஒன்று இப்ப பூதாகரமா வந்திருக்கு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அக்யூஸ்டா அவரை சேர்த்து நீங்க நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு கோர்ட்டு சம்மன் கொடுக்கறத பார்க்கிறோம். நீங்க மன்மோகன் சிங் அவருடைய அலுவலகத்தில் மத்திய அமைச்சராக அந்த பொறுப்புல இருந்தவர். ஒரு பிரதமருக்கு ஒரு கோர்ட்டு சம்மன் அனுப்புது அப்படின்றது, பிரதமர் தப்பு செஞ்சிருக்காருன்னு ஒரு கீழ் கோர்ட்டு முடிவு செய்து சம்மன் அனுப்புறது ஒரு பிரதமர் பதவி வகிச்சவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் அவமானம் இல்லையா? அதனுடைய பின்னணி எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும் பொழுது நிலக்கரி சுரங்கங்கள் தனியாருக்கு கொடுக்கும் பொழுது மாநில அரசாங்கம் மனுக்களை பெறும். மனுக்களை பெற்று மாநில அரசாங்கம் நிலக்கரி சுரங்கத்துறைக்கு அதை அனுப்பும். நிலக்கரி சுரங்கத்துறை அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, நிதி ஆதாரம் இருக்கிறதா, அல்லது முன் அனுபவம் இருக்கிறதா என்பதை பார்த்து அவர்கள் நிலக்கரி சுரங்கத்தை தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக வந்த பிறகு 3 பேர்கள் கொண்ட குழு அமைச்சார். மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர், நிலக்கரி சுரங்கத்துறையினுடைய செயலாளர், பிரதமர் அலுவலகத்துடைய செயலாளர், 3 செயலாளர்கள் போட்டார். அதே போல மாநிலத்திலிருந்து பரிந்துரை பண்ணி அந்த மனுக்கள் வந்தா அந்த 3 பேர்கள் குழு அதை பரிசீலனை செய்து அந்த குழுவினுடைய பரிந்துரையை அவருக்கு அதுக்கு பிறகு வந்து அவர் கையெழுத்து போட்டார். அதில் வந்து மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் கையெழுத்து போட்டிருப்பார் அந்த பரிந்துரையில். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய அரசாங்கத்துடைய பரிந்துரையும் அதில் இருக்கும். இதில் வந்து ஊழலுக்கோ அல்லது சிலருக்கு சலுகை செஞ்சதுக்கோ விதிமுறைகள் மீறினதுக்கோ எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. இன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் குற்றவாளின்னு சொன்னா இதுக்கு முன்ன நிலக்கரி சுரங்கம் வழங்கிய வாஜ்பாயும் குற்றவாளியாக தான் சொல்லணும். சிபிஐ ஆனது இந்த வழக்கில் வந்து எந்த விதமான ஊழல் நடக்கவில்லை, விதிமுறைகள் மீறப்படவில்லை, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அதாவது விதிமுறைப்படி வந்ததுதான் கையெழுத்து போட்டான்னு சொல்லி அவங்க அறிக்கை தாக்கல் செய்து சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பேரில் குற்றம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த நீதிபதி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை விசாரிச்சான்னு கேட்டாங்க. நாங்கள் அவரை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவங்க சொன்னாங்க. இல்லை, நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது கிரிமினல் குற்றம் சொன்னால் லஞ்சம் வாங்கினாலோ அல்லது விதிமுறைகளை பல காரணங்களுக்காக சிலருக்கு சலுகை வழங்கினாலும் தான் பண்ண முடியும். நீதிமன்றம் மறுபடியும் விசாரிக்க சொல்லி சிபிஐ டாக்டர் மன்மோகன் சிங் விசாரிச்சாங்க. விசாரிச்சு மறுபடியும் குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 முறை விசாரணை செய்கிற அதிகாரிகள் சிபிஐயே வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பேரில் குற்ற வழக்கு ஒன்று இல்லைன்னு சொன்ன பிறகு கூட நீதிமன்றம் அறிக்கை அனுப்புதுன்னு சொன்னா அதுல வந்து எவ்வளவு தவறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அப்பீல் போட்டிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணும். நீங்க அவர் வந்து அப்பழுக்கற்றவர், இதுல தனிப்பட்ட வகையில் ஆதாயம் அடையல அப்படின்ற கருத்தை நீங்க சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பேசுற மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜாவேத்கர் சொன்னது,
காங்கிரஸ் கட்சி செய்த பாவங்களுக்கு மன்மோகன் சிங் விலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பிரகாஷ் ஜவடேகர் விவரம் தெரியாதவர் என்று இதில் தெரியுது. ஒன்னா, பிரகாஷ் ஜவடேகர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் ஒரு அமைச்சராக இருக்கார். அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் செயல்படுற சிபிஐ டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பேரில் வழக்கு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்றாங்க. அது கோர்ட்டில் சொல்லும்போது இப்ப இந்த அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உள்ள அரசுல செயல்படுற ஒரு அதிகாரி கொடுக்கிறாரு. அப்ப அந்த அதிகாரி கொடுத்தது அவர் ஏத்துக்கலையா? அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய எண்ணங்களுக்கு அவங்க முரண்பாடா செயல்படுறாங்களா? அப்ப அந்த அதிகாரிக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? அதாவது நீங்க ஆட்சி பண்றீங்க, உங்களுடைய அதிகாரி குற்றம் இல்லைன்னு சொல்றாரு. அதே விமர்சனம் பண்ண ஒரு அமைச்சர் விமர்சனம் பண்ண அவரை மாதிரி அதாவது விவரம் தெரியாதவர் யாரும் கிடையாது. நீங்க எப்படி சொன்னாலும் கோர்ட்டுக்கு என்ன அவசியம் வருகிறது? நீதிமன்றம் தன் முன்னால் வைக்கிற எல்லா ஆவணங்களையும் பார்த்து பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அன்டியூ இன்ட்ரெஸ்ட் இந்த சுரங்க ஒதுக்கீட்டுல காட்டியிருக்கிறார், அவருடைய அலுவலகம் அதீதமான ஒரு அக்கறையை இதுல செலுத்தி இருக்கு, இதுல கூட்டு சதி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நீதிமன்றத்துக்கு என்ன அவசியம் வருது அப்படி சொல்ல? அதாவது உங்களுக்கு இருக்கிற ஆவணங்களை வைத்து விசாரணை செய்யற சாட்சிகளை வைத்து தான் நீதிமன்றம் முடிவு எடுக்க முடியும். நீதிமன்றம் தன்னிச்சே அந்த முடிவு எடுக்க முடியாது. அதுக்காக தான் அப்பீல் போட்டிருக்கிறோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபம் அதிகமாக இருக்கு. இப்படி ஒரு தவறு செய்யாத ஒருத்தர் பேர்ல கேஸ் போட்டுறாங்கன்னு சொல்லி வந்திருக்க தவிர அவருக்கு எதிர்பார்த்து போகல. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் இந்த கீழ்கோர்ட்டு தீர்ப்பை எவ்வளவு தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. அதனால 1ஆம் தேதி அந்த வழக்கு வர்றதா பத்திரிகையில வந்திருக்கு. பாப்போம், உச்ச நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். வழக்கை எதிர்கொள்ளாம சம்மனுக்கு பதில் சொல்லாம சம்மன் அமிச்ச தப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா அது என்ன? எங்களுக்கு சட்டத்தில் உரிமை இருக்கு, செய்யறோம். அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கும்போது நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, நீங்க ஹைகோர்ட்டுக்கு போக வேணாம், உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு சம்பந்தமா எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட வரணும்னு சொல்லி அதனால போயிருக்காரு. விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாள்ல நாம சந்திக்கிறோம். கர்நாடக அரசு மேகதாட்டு அப்படின்ற இடத்துல புகைநகலுக்கு மேல அணை கட்டுறதை எதிர்த்து போராடுறாங்க. ஏன் கர்நாடகா சட்டவிரோதமாக ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சி பண்றப்ப கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசாங்கத்தை டெல்லி காங்கிரஸ் தலைமை கண்டிக்கல? மாநிலத்துக்கு மாநிலம் கோரிக்கைகள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும், அந்த மாநில பிரச்சனைகள் இருக்கும். அகில இந்திய தலைமை ஒரு மாநில பிரச்சனையில் தலையிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாக எப்பயுமே பேசுறது கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் விவசாயிகளுடைய இந்த பந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்துக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை இப்ப மட்டும் இல்லை. மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் மாற்று ஆட்சி இருக்கும் பொழுது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது கூப்பிட்டு சமரசம் அரசாங்கம் தான் பண்ணணும், கட்சி பண்ண முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமா அதாவது நதிநீர் ஆணையத்தினுடைய உத்தரவை மீறி கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுவதை நாங்களும் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் எங்க புதுவை மாநில எதிர்க்க எங்களுடைய புதுவை மாநிலத்துடைய உரிமை அதில் இருக்கு. இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனையில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சு கொண்டிருந்தது கடந்த காலத்தில். இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மீனவர் பிரச்சனையில் ஒரு சுமூக தீர்வுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறத பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு போய் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பேசுறதையும் பார்க்கிறோம், யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்க பேசிட்டு வர்றதையும் பார்க்கிறோம். இப்ப மீனவர்கள் விடுதலையாகி அவங்களுடைய படகுகள் திரும்ப வர்றது மாதிரியும் பார்க்கிறோம். காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கையாண்டதை விட பாரதிய ஜனதா கட்சி இன்னும் லகுவா கையாளுதுன்னு சொல்லலாமா? அதை நான் 100க்கு 100 எதிர்க்கிறேன். ஏன்னு சொன்னா, அதாவது நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது பல முறை கைது செய்யப்பட்டு அவங்கள இலங்கை அரசாங்கம் சிறையில் அடைக்கும் போது சரி, அல்லது அவருடைய படகுகளை கையகப்படுத்தும் போது சரி, இலங்கை அமைச்சரோடு பேசி, தொண்டமான் அவர்களிடம் பேசி, அவர் மூலமாக இலங்கை அதிபர்கிட்ட பேசி, எங்களுடைய இலங்கை தூதர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசி பல முறை தமிழக மீனவர்களையும் காரைக்கால் பகுதி மீனவர்களையும் விடுதலை செஞ்சிருக்கிறோம். அதாவது அவங்கள கைது செய்ய 2வது நாளே திருப்பி அவங்கள விடுதலை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல படகுகளையும் திரும்ப பெற்றிருக்கிறோம். ராஜபக்சேவுக்கு அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அவர் அழைச்சிருந்தாரு, அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே மீனவர் சுடப்பட்டாங்க, நம்முடைய மீனவர்கள் தாக்கப்பட்டாங்க எல்லையில்.
கடலோர எல்லையில், அதாவது எல்லையை வரையறுக்க முடியாது, கடல் எல்லையை வரையறுக்க முடியாது. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை அதிகமா இந்த இந்த அரசாங்கத்தில் தான் இருக்கு. நரேந்திர மோடி இலங்கைக்கு போய் இலங்கையில் என்ன சொல்றாரு, இலங்கை அரசோடு தமிழர்கள் அதாவது சுகமான உறவோடு இருக்க வேண்டும் பேசுறாரு. அதாவது பாதிக்கப்பட்டு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, நிலங்களை இழந்திருக்கிறாங்க, ராணுவம் அங்க இருக்கு, இலங்கை அரசோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், சுமமா இருக்குன்னு சொல்லி நரேந்திர மோடி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றாரு, அதாவது தமிழர்கள் மீனவ தமிழர்கள், தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எங்க எல்லையில வந்தா நாங்க சுட்டுக் கொள்ளுவோம் சொல்றாரு. எங்க சுட்டுக் கொள்ள தயங்க மாட்டோம்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லி இருக்கிறாங்களா? அது காரணம் என்னன்னு சொன்னா நரேந்திர மோடி அரசு பலவீனமா இருக்கிறதா தான் சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லாமலே சுட்டுக் கொண்டதை பார்த்தோமே. இப்ப மட்டும் சொல்லலையா? அதாவது நரேந்திர மோடி வந்து பாராளுமன்றத்தில் பேசிட்டு வராரு, இலங்கைக்கு போயிட்டு வராரு, யாழ்ப்பாணம் பகுதி போயிட்டு வராரு. அவர் வந்த பிறகு 54 பேரை சிறைப்பிடிச்சு அழைச்சு போயிருக்கிறாங்க. அதனால வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யல, நரேந்திர மோடி வந்தது தான் மாற்றம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்ப 3வது பேச்சுவார்த்தை நடந்தது இல்லைங்களா? அந்த 2 பேச்சுவார்த்தை நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் சுபமான முடிவு வரல. அந்த பேச்சுவார்த்தை உருவாக்குன்னு யாரு? நாங்கள் உருவாக்கணும். 2 மீனவ சமுதாய அமைப்பு தலைவர்களையும் உட்கார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். சல்மான் குர்ஷித் போனார், இலங்கைக்கு போனார், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார். டாக்டர் மன்மோகன் சிங் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே இலங்கைக்கு, இப்ப நரேந்திர மோடி போகும்போது மட்டும் ஏன் வாய முடிட்டு இருக்காங்க? நாங்க செஞ்சதுதான் அவர் போய் அங்க திறந்துட்டு வந்திருக்காரு தவிர இவங்க ஒன்றும் புதுசா செஞ்சிடல. இப்ப வந்து படகுகள் இன்னும் இருக்கு, 84 படகுகள் இருக்கு, 4 மாசமா இன்னும் வரல. ஆனா நாங்க இருக்கும்போது ஒரு வாரத்துல 10 நாள்ல படகுகளை திரும்ப பெற்றிருக்கிறோம். நரேந்திர மோடி வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு போச்சு. மீனவர்களுக்கு பாதுகாப்பு வந்து போச்சுன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன், இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா நரேந்திர மோடி போன பிறகு அவர் சொன்னது வந்து ஆட்சேபத்துக்குரியது. இலங்கை அரசோடு தமிழர்கள் ஒத்து போகணும்னு சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காங்கிரஸ் கட்சியில எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட, முன்னாள் மத்திய அமைச்சர், உங்களுடைய கேபினட் கலீக், சட்ட அமைச்சர் பரத்வாஜ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறதா இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் குடும்பத்துக்கு விசுவாசமானவர் அப்படின்னு கருதப்பட்ட ஒருவர் சொல்றது, சோனியா காந்திக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை, அவரை சுற்றி துதிபாடிகளும் ஊழல்வாதிகளும் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்றார். காங்கிரஸ்காரங்க கட்சி கலகலத்து போயிருக்கு, காங்கிரஸ் மீண்டும் வராது அப்படின்ற எண்ணம் நிறைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? பரத்வாஜ் அவர்கள் வந்து நிறைய பதவிகளை அனுபவிச்சவர். பல ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு ஆளுநராக போனார். அதற்கு பிறகு இப்போ அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சில சமயம் சில தலைவர்கள் வந்து வயதான பிறகு அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கு இருக்குது, ஆட்சி நடத்தல அவங்க பங்கு இருக்குது. அதாவது ஒரு சிலர், நம்ம சில அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்குறோம், அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற ஏஜில் சில கருத்துக்களை, மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது நம்ம. ஏன்னு சொன்னால் அது வந்து அதுக்கு நம்ம செவி சாய்ச்சாலே நம்ம வேலை செய்யறதுலாம் கெட்டுடும். அதனால நம்ம அது செய்யறது கிடையாது. தமிழ்நாட்டு அளவில் பார்த்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் பிரிந்து சென்ற பிறகு, ஜெயந்தி வெளியேறிய பிறகு நிலைமை சுமூகமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு புறம் சிதம்பரம், இன்னொரு புறம் இளங்கோவன். இந்த முட்டல் மோதல்ன்றது தொடர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. திரு இளங்கோவன் அவர்களை தலைவராக நியமித்த பிறகு இப்போ கட்சியில் பல மாற்றங்களை கொண்டு மாவட்ட தலைவர்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் வந்து இப்போ போராட்டம், அதாவது நில ஆர்ஜித சம்பந்தமாக அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து இப்போ பல போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து கட்சியை வந்து வலுப்படுத்துகிற வேலையில் கட்சியில் இருக்காங்க. கட்சியில் என்னுடைய ஒரே கருத்து என்னன்னு சொன்னால், எல்லா தலைவர்களும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும், அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் ஒருமித்த கருத்தோடு செயல்படணும், கட்சியை வளர்க்குற வேலையை பார்க்கணும். இதுதான் அந்த நேரம். அதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் போகிற நீங்கள் பார்த்தா, நரேந்திர மோடி அரசாங்கம் நான் எதிர்பார்த்தேன் ஒரு 3 வருஷமாவது அந்த அடுத்து தாக்கு பிடிக்குன்னு பார்த்தேன். ஆனால் டெல்லி எலெக்ஷனுடைய அந்த ரிசல்ட்டு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது மக்கள் எவ்வளவு அவநம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள், மக்கள் எப்படி அதை வெறுக்கிறார்கள் என்றது தெளிவாக தெரியுது. ஏன்னு சொன்னால், நரேந்திர மோடி வந்து 167 வாக்குறுதிகள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கொடுத்தாரு. ஒன்று வந்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை உடனே குறைப்போம், வெளிநாட்டில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வெளிநாட்டில் இருக்கிற கள்ளப்பணத்தை
இங்கே கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்க வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபா போடுவோம். அது மட்டும் இல்லாமல் 1 கோடி பேருக்கு 3 மாதத்தில் வேலை வாய்ப்பு 100 நாளில் கொடுப்பேன்னு சொன்னார். 3 தான் நான் சொல்கிறேன். இந்த 3ல் ஒன்றை கூட செய்யலை. விலைவாசி ஏறி தான் போகுது. 10 லட்சம் பேர் தான் இது வரைக்கும் வேலை கிடைச்சிருக்கு இந்த 10 மாதத்தில். 1 கோடி எங்கே ஆச்சு? 2. 3வது 15 லட்சம் ரூபாய் என் வங்கி கணக்கில் வரல, உங்கள் கணக்கு வங்கி கணக்கில் வந்தால் என்னன்னு தெரியல எனக்கு. 1 பைசா கூட வெளிநாட்டிலேருந்து கள்ள பணம் இங்கே வந்து சேரல, பதுக்கி வைக்கிற பணம் வந்து சேரல. அதாவது வாய் வீச்சு மன்னர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மாதிரி இல்லை. அதனால இந்த ஆட்சி மிக விரைவில் போயிடும். அதனால இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லா மாநிலத்திலையும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக மிக விரைவில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வரும், மாநிலங்களில் வரும். ஒற்றுமை இல்லைன்னு நீங்களும் சொல்றீங்க போல் இருக்கு. ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றேன். நான் ஒற்றுமையா இல்லைன்னு சொல்லல, ஒற்றுமையா இருந்து செயல்படணும்னு சொல்லி என்னுடைய கருத்தை சொல்றேன். சிதம்பரம் அவர்களை போல ஒரு தலைவரை முன்னிறுத்தலைன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் போன்றவங்க சொல்றதை எப்படி பார்க்கிறது? அதாவது சிதம்பரம் வந்து நல்ல அனுபவம் உள்ளவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அதே அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உரிய மரியாதையை அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து உரிய நேரத்தில் அவருக்கு என்ன செய்ய முடியுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. உரிய மரியாதையை தந்திருக்காங்க அகில இந்திய தலைமைன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு தந்தையும் மகனும் கட்சியை விட்டு வெளியேறினாதான் காங்கிரஸுக்கு வந்து விடிவு அப்படின்னு இளங்கோவன் சொன்னதையும் பார்க்கிறோம். அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களையும் அரவணைச்சும் போகிறது தான் நல்லது. அதே போல் எங்களுடைய கடமை, நான் இப்போ பொதுச் செயலாளர்னு சொன்னால் எல்லா தலைவர்களும் அரவணைச்சும் போகிறது தான். அதே போல் இளங்கோவன் அவர்களும் எல்லா தலைவர்களும் அரவணைச்சும் போவார்னு நான் நினைக்கிறேன். குஷ்பு அவர்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பதவியை தந்திருக்கீங்க. திராவிட கட்சிகள் தான் சினிமா கவர்ச்சியை வந்து தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பல காலத்தில் காங்கிரஸ்காரங்களே புகார் சொல்லி விமர்சித்ததை பார்த்துருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் இந்த சினிமா புகழ், சினிமா பாப்புலாரிட்டியை தங்களுக்கு சௌரியமாக பயன்படுத்திக்க முயற்சிக்குது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி கிடையாது. அதாவது குஷ்பு அவர்களை வந்து நான் அதிகமாக சந்திச்சது கிடையாது. அதாவது அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. பல முறை வந்து தொலைக்காட்சியில் அவங்களுடைய விவாதத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவங்களுடைய வாதங்கள் நல்லா இருக்கும், நான் பார்த்துருக்குறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில் ஒரு 40 பேர் அகில இந்திய அளவில் செய்தி தொடர்பாளர்களாக போட்டிருக்காங்க. அதில் அவங்களையும் போட்டிருக்காங்க, குஷ்பு அம்மையாரும் போட்டிருக்காங்க. அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியில் அதாவது நல்லா வாதம் பண்ணுறவங்கள போடுறது, இப்போ இளைஞர்களை போட்டிருக்கோம். இப்போ இந்த தடவை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து செய்தி தொடர்பாளர்களாகவும், அதாவது டிவியில் போய் டிபேட்டில் கலந்துக்கிறது நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதில் வந்து இந்த மாற்றி அமைக்கிற கட்சியில் அவங்கள போட்டிருக்காங்க. அதனால எந்த குறையும் சொல்ல முடியாது. நரேந்திர மோடி அரசாங்கம் 10 மாதங்களில் மக்களிடம் செல்வாக்கை இழக்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. டெல்லி தேர்தலை வச்சு நீங்கள் இதை ஒரு கருத்துக்கு சொல்றீங்க. டெல்லியில் ஒன்றும் நீங்கள் ஜெயிச்சிடல, வேறொரு கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் அந்த அரசு எல்லா முனைகளிலும் தோத்துருச்சு, வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொன்னாலும் நிறைய சட்டங்களை நிறைவேற்றதை பார்க்கிறோம். தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம், சுரங்க சட்டத்தில் புதுசாக கொண்டு வராங்க, அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பில் அவங்களால நிறைவேற்ற முடியுது. இப்படி காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாத பல சட்டங்களை, நிறைவேற்ற முடியாத பல சட்டங்களை ஒரு உறுதியோடு அவங்க நிறைவேற்றுறதை பார்க்க முடியுது. எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாங்கள் 208 பேர் தான் உறுப்பினர். பல கூட்டணி கட்சிகளை சேர்த்து நாங்கள் ஆட்சி நடத்தினோம். இந்த இன்சூரன்ஸ் சட்டத்தில் மாற்றம், அதாவது வெளிநாட்டு மூலதனம் 49% கொண்டு வரணும், 29லேருந்து 49 வரணுன்றத காங்கிரஸ் கட்சி தான் அந்த சட்டத்தை கொண்டாந்தது. அந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் தடுத்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ராஜ்யசபாவில் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இல்லைன்னா அந்த சட்டம் தோல்வி விட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் கொண்டு வந்த சட்டம் அதை இன்னைக்கு அவங்க தலையில் தூக்கின்னு செய்கிறாங்க. அதனால நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சுரங்கத்தை ஏல விடணும்னு சொல்கிற சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அதை இன்னைக்கு அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதில் வந்து விதிமுறைகளை மாற்றணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதனால தான் நாங்கள் எதிர்த்தோமே தவிர, இல்லைன்னா அந்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை. அதனால இந்த சட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றும் போது காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு பாராளுமன்றத்தில், அவங்களுக்கு லோக்சபாவில் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது.
அதனால அந்த சட்டம்லாம் நிறைவேற்றுறாங்க. அந்த அறுதி பெரும்பான்மை தான் நாங்களும் நிறைவேற்றிருப்போம். அந்த நேரத்தில் மக்கள் எங்களுக்கு முழுமையான அந்த பெரும்பான்மையை கொடுக்கல. அதனால அனைத்து கட்சியும் சேர்த்து கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. 10 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்பட்டது, ஏறத்தாழ தனிமைப்படுத்தப்பட்டது. எந்த கட்சியும் அந்த கட்சி காங்கிரஸோட கூட்டு சேர முன்வராத ஒரு நிலைமையை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி யாரோடையேனும் கூட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது நீங்க கடந்த காலத்தில் திமுகவோட கூட்டு வச்சிருந்தீங்களே, அந்த கூட்டு மீண்டும் புதுப்பிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் எத்தகைய ஒரு வியூகத்தை வகுக்க போகுது? திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட கூட்டணியில் 9 ஆண்டுகள் இருந்தாங்க. மத்திய அமைச்சரவையில் அவங்க இருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க எங்க அரசுக்கு, மத்திய அரசுக்கு. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்பொழுது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 9 ஆண்டுகள் கழித்து எந்தவித காரண காரியம் இல்லாமல் எங்கள் கூட்டணியை விட்டு அவங்களா விலகினாங்க. கூட்டணியை விட்டு விலங்கிட பிறகு நாங்கள் அந்த கட்சியை எந்த விமர்சனமும் பண்ணல, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பாராளுமன்ற தேர்தலும் பொழுது தனித்து நின்றாங்க அவங்க, காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது. உங்களுக்கு முடிவு என்னன்னு தெரியும். உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஒரு இடம் கூட பெற முடியல, நாங்களும் பெற முடியல. ஆனால் எங்களை விட அதிகமான இழப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில். ஒரு இடம் கூட அவங்க பெற முடியல. அதனால கூட்டணியினால பாதிக்கப்பட்டது நாங்கள் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாதனால பாதிக்கப்பட்டது அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இப்போ இனி வரும் காலங்களில் எப்படி கூட்டணி அமையும், எந்தெந்த அரசியல் கட்சிக்கு ஒன்றா சேருன்னு இப்போ சொல்ல முடியாது. இன்னும் 1 வருடம் இருக்குது. அதாவது 6 மாதம் கழிச்சோ அல்லது 7 மாதம் கழிச்சோ அப்போ தான் எந்தெந்த கட்சி யாரு கூட கூட்டணி நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு. அதாவது வைகோ அவர் கூட இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தனியாக இருக்கிறாங்க, அவங்க கூட கூட்டணியில் இருந்தவங்களாம் இப்போ தனியாக இருக்கிறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு எதிர்பார்த்தா இருக்கு. அதனால இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் யாரு எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப 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 நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.